ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ பிரியாணி டேஸ்ட்டில் நம்ம தக்காளி சாப்பாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். தக்காளி சாதம் செய்கிற மாதிரியே தான், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஆல்டர்னேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நார்மலாக செய்கிற தக்காளி சாப்பாடு மாதிரியே தான். பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு? இப்போ நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த அளவு நான் ஒரு அரைப்படி அரிசிக்கு இந்த அளவு, ஓகேங்களா? 2 ஸ்பூன் நெய் நல்லா சூடாகட்டும். சூடாகி இப்போ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தக்காளி சாதம் நிறையா மெத்தேடில் செய்யலாம். சீரகம் பூண்டு மட்டும் போட்டு செய்வாங்க, பருப்பு போட்டு அதுக்குள்ளே செய்வாங்க. அப்படி இல்லையா, பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் நல்லா தட்டி போட்டு அந்த மாதிரி செய்வாங்க. நான் இப்போ பிரியாணிக்கு எப்படி நம்ம எல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ பட்டை 2 துண்டு சின்ன சின்னதாக, அப்புறம் கிராம்பு ஒரு 4, கிராம்பு போட்டதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 2, நல்லா பொரியணும் எண்ணெயில். ரொம்ப கருகிடக்கூடாது, ஓரளவுக்கு அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டாக இதை போடுறது. அவ்வளோதான். இப்போ பெருஞ்சீரகம் அப்படின்னு சோம்பு அது போட்டு தாளித்து விட்டுறோம். தாளித்து விட்டுட்டு இப்போ 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக கீரி ஆட் பண்ணிங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த பதத்துக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா தழை 3ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா வதக்கி விடலாம். நல்லா அந்த ஃப்ளேவரெல்லாம், கொத்தமல்லியோட ஃப்ளேவரெல்லாம் அதில் இறங்கணும். ஸோ அந்தளவு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இதுக்கு மஸ்ட்டு, நிறையா ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கம்மியாக ஆட் இப்போ நான் சொன்ன மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா தக்காளி அதிகமாக ஆட் பண்ணுங்கள். கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது சாப்பாடு. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைப்படிக்கு ஒரு 7 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். 7-8 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கிட்டோம். எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தக்காளி சாப்பாடு வேறு லெவலில் வரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா கிளறி விட்டுங்க, ஒன்றோட ஒன்று எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கங்க. அடுத்தது கொத்தமல்லி தூள் நான் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணி பொடி இது நான் ஃபுல்லாக 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நல்லா வதக்கி விடணும். அந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கொத்தி விட்டுக்குங்க தக்காளியை. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்புறம் கொத்தி விடுங்க. கொஞ்சம் நல்லா தக்காளி மசியணும். நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம அரிசி போடணும். இப்போ அரிசி போட்டுக்கலாம்.
நல்லா கிளறி விடுங்க. எந்த அளவுக்கு தக்காளி வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக வரும். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு விதமாக நம்ம தண்ணி ஊற்றுவோம். ஸோ உங்கள் அரிசிக்கு உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுன்ட்டு, அந்தளவுக்கு ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மூடி வைக்கணும். மூடி போட்டு விசில் வைக்கணும். நல்லா கலந்துட்டு நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி இந்த ஸ்டேஜில் இப்போ காரம் கம்மியாக இருக்குதா, உப்பு கம்மியாக இருக்குதா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கொதி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு விசில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ விசில் விட்டாச்சு. நான் 3 விசில் விட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி காரம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம்.